இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 3 காருக்கு நம்ம ஃபுல் ஃபிட்டிங் பண்ணியிருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ கார் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விஃப்ட் டிசைர் டூர் எஸ் லேட்டஸ்ட் மாடல் 2025 லேட்டஸ்ட்டு மாடல் கார் வந்திருக்கு. இந்த காரில் என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரு ஒரு பேஸ் மாடல் கார். இந்த காரில் பார்த்தீங்கன்னா நம்ம சீட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதரில் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீட் கவர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதுவும் ஒரு பட்ஜெட்டில் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆடியோ இந்த காரில் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் கொடுக்குறேன். என்னென்ன ஒர்க் பண்ணுறோன்னு மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து சின்ன சின்ன ஒர்க், இந்த டோர் கார்டு, சன் கண்ட்ரோல் ஃபிலிம் எல்லாமே ஒட்ட போகிறோம். சன் கண்ட்ரோல் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேர் வேரில் 50% நம்ம ஒட்ட போகிறோம். கவர்மெண்ட் நாம்ஸ் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ரெண்டி ஒட்ட போகிறோம், அதுவும் வந்து கவர்மெண்ட் நாம்ஸ் தான். டாக்ஸி வண்டினால நம்ம வந்து ஒரு பேசிக்காக தான் நம்ம ஓட்டுறோம். வேறு காரு ஓன் போர்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம 3M அடுத்தடுத்த சீரீஸ் போகலாம். சன் கண்ட்ரோல் ஃபிலிம் எல்லா காருக்குமே நம்ம ஒட்டிக்கலாம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா சைடு ஃப்ரெண்டு எல்லாமே ஒட்டுறோம். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 70% நம்ம ஒட்டுறோம். டார்க்கும் ஒட்டலாம், ஆனால் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ரோடு அந்தளவுக்கு விசிபிள் தெரியாது. அது உங்கள் ஓன் ரிஸ்க்கு, அது நம்ம ரெஃபரும் பண்ண மாட்டோம். சைடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 50% நாம்ஸ் பிரகாரம் நம்ம ஒட்டிகிட்ருக்கோம். இதுவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக போனீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நாட் அலோடு, அது உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ கார் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அந்த காரில் பார்த்தீங்கன்னா பேஸ் டு ஹை கன்வெர்டன் பண்ணியிருக்கோம். அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்டு நம்ம போட்டிருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்டு ஆடியோ வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது 2018 அந்த மாடலில் வந்திருக்கக்கூடிய டைப் 3 ஸ்விஃப்ட் டிசைர் ஒன்று வந்திருக்கு. அதிகமாக லேட்டஸ்ட் டிசைர் தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாடல் கொஞ்சம் ரேரு. இந்த கஸ்டமருக்கு இந்த கார் தான் வேணும்ன்ட்டு அவர் ஆர்டர் பண்ணி எங்கேருந்தோ வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்போ வரக்கூடிய ஸ்விஃப்ட் டிசைர் டூர் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 சிலிண்டர் காரு. இதுக்கு முன்னாடி வந்தது வந்து 4 சிலிண்டர்னால சில பேர் வந்து அதை தான் லைக் பண்ணுறாங்க. அந்த வண்டி வந்து டிமாண்ட் எங்கேயும் கிடைக்கிறதில்ல. எங்கேயாவது ஸ்டாக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் கிடைக்கும். அந்த கார் தான் இப்போ நமக்கு வந்திருக்கு. அந்த வண்டியிலையும் நம்ம வந்து சைடு ஃபிலிம் ஒட்டியிருக்கோம், ஃப்ரண்ட் ஃபிலிம் ஒட்டியிருக்கோம். என்னென்ன ஒர்க்கு தேவையோ எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த காரில் ரிமோட் லாக் வராது. இந்த காரில் ஒரு சூப்பரான ஒரு ப்ரிகாரில் நம்ம ரிமோட் லாக் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்டு ஆடியோ ஆட்டோவிகோ அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து போட்டிருக்கோம். இந்த ஆண்ட்ராய்டு ஆடியோ பார்த்தீங்கன்னா 232 அதில் ஒர்க் ஆகும். ஒரிஜினல் 2GB ரேமு 32GB ஸ்டோரேஜில் ஒர்க் ஆகும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலகமி செட்டில் எல்லாம் எடுத்திங்கன்னா 464ன்னு போட்டிருக்கும். டப்பாலையும் போட்டிருக்கும். நீங்கள் செட்டிங் அபவுட் எதில் போய் செக் பண்ணாலும் 464 தான் போட்டிருக்கும். ஆனால் ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா 232 தான். அது நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லியே விற்றுருவோம். எந்த காரணம் கொண்டு நம்ம வந்து 232 வந்து ஃப்ளாஷை வந்து 464ன்னு போட்டிருக்கோம். 464 செட்டுன்னு சொல்லி நம்ம கொடுக்க மாட்டோம். இன்னும் இருக்குது, அது ஓப்பனாக சொல்லிடுவோம். இது பார்த்திங்கன்னா QLED தெளிவாக இருக்கும். படம் பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். HD கேமரா இந்த காரில் ஃபிட் பண்ணியிருக்கோம். பிக்சர் கிளாரிட்டி நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குன்னு.